இந்த 2025 முழுவதும் கடந்த 11 மாதங்களாக நம்ம ஒவ்வொரு நாமத்தையா தியானிச்சோம். ஆனா இந்த 12வது மாதத்துக்கு ஆண்டவர் இயேசு என்ற நாமத்தை நமக்கு தந்திருக்கிறார். யெகோவா ஈரே, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா நிசி, இதெல்லாம் எபிரேய பாஷைகளிலே சொல்லப்பட்ட நாமங்கள். ஆனால் இந்த இயேசு என்ற நாமம் மட்டும் தமிழ் பாஷையிலையா, உலகத்தில் இருக்கிற அவ்வளவு பாஷையிலும் மொழிபெயர்க்கப்பட்டு சொல்லப்பட்ட ஒரு நாமமாக இருக்கிறது. தமிழுக்கு வந்தா இயேசுன்னு சொல்றோம், வெள்ளக்காரன் ஜீசஸ்ன்னு சொல்லுவான், வட இந்தியாவுக்கு போனா ஈஷு அப்படிங்கிறான். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் போன மாதம் ஒரு நாட்டுக்கு போயிருந்தேன், ஆப்பிரிக்கன் கண்ட்ரி எத்தியோப்பியா. அங்கே போய் அது வந்து ஒரு இங்கிலீஷ் கான்ஃபரன்ஸ் தான். அங்கே யாருமே சொந்த மொழியில் பேச முடியாது. நானுமே பிரசங்கம் பண்ணது இங்கிலீஷில் தான் பண்ணேன். எல்லாருமே வந்தவங்க எல்லாரும் இங்கிலீஷ் புரிஞ்சுக்குவாங்க, இங்கிலீஷில் தான் பிரசங்கம் பண்ணணும். ஆனால் அந்த நாட்டில் ஒருத்தர், ஒருவேளை அவருக்கு இங்கிலீஷில் ஃப்ளூவன்சி இல்லாதனால தெரியல, அவர் சொந்த நாட்டு மொழியில் பேசினார். அவர் சொந்த நாட்டு மொழியில் பேசினார். ஏன்னா சிலிங்குவின் அப்படிங்கிற ஒரு மொழியாக ஏதோ ஒரு மொழி சொன்னாங்க, எனக்கு கரெக்டாக தெரில. அது அந்த அந்த சவுத் ஆப்பிரிக்கா நாடுகளில் ஒரு குறிப்பிட்ட நாடில் பேசப்படுகிற ஒரு மொழியில் அந்த பாஸ்டர் வந்து பிரசங்கம் பண்ணார். அதை ஒருத்தர் ஆங்கிலத்தில் என்ன பண்ணார், மொழிபெயர்த்து. அப்போ தான் அந்த கான்ஃபரன்ஸில் இருக்க எல்லாருக்கும் புரியும். அந்த சிலிங்குவின் மொழி நம்ம எல்லாருக்கும் தெரியாது, ஸ்தோத்திரம். அப்போ அந்த சவுத் ஆப்பிரிக்கா கான்டினென்ட்டில் அதிகபட்சமாக பேசப்படுகிற மொழி அந்த மொழின்னு சொன்னாங்க. சரின்னு ஒத்துக்கிட்டாச்சு. ஆனால் அவர் பேசுனது எனக்கு ஒன்றுமே புரியும். சிலிங்குவின் மொழி நமக்கு என்ன தெரியும், அவர் ஏதோ பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் ஒரே ஒரு வார்த்தை எனக்கு நல்லா புரிஞ்சுது. அது என்ன வார்த்தை தெரியுமா? அடிக்கடி ஏசு கிறிஸ்து, ஏசு கிறிஸ்துன்னு சொன்னார். என்னடா தமிழில் சொல்கிறாரே இவர் அப்படி சொல்லி யோசிச்சு பிரசங்கம் முடிச்சதுக்கப்புறம் அவர்கிட்ட போய் கேட்டா, எங்கள் மொழியிலையும் நம்ம ஆண்டவருக்கு பேரு இயேசு கிறிஸ்து என்றே இருக்கிறது. அல்லேலூயா. ஆமாம், சவுத் ஆப்பிரிக்கா 4400 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்குது. ஆனால் அங்கே ஒரு கூட்ட மக்கள் கர்த்தரை இயேசு கிறிஸ்து என்று சொல்லி ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம அங்கிருந்து எத்தனையோ 1000 கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் இருக்கிறோம், நாமும் அவரை இயேசு கிறிஸ்து என்று ஆராதிக்கிறோம். அப்படியானால் இந்த நாமம், ஸ்தோத்திரம், முழு உலகத்திற்குமான ஒரு நாமமாக இருக்கிறது. இந்த இயேசு என்கிற நாமத்துக்குள்ள நான் சொல்லுவேன், அவ்வளவு நாமமும் ஒன்று சேர்ந்து விடுகிறது. அல்லேலூயா. ஆமாம், இயேசு என்ற நாமத்தை சொல்லாம சொன்னார் கர்த்தர் மோசேட்ட. ஸ்தோத்திரம். கர்த்தர் மோசேகிட்ட ஒரு நாள் இப்படி சொன்னார். ஏன் தெரியுமா அப்படி சொன்னார்? மோசே கேட்டார், ஆண்டவரே உடைய நாமத்தை எனக்கு சொல்லுங்க சொல்லுங்கன்னு கேட்குறார். எப்பா அதை கேட்காத, அது இப்போ சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? அது புதிய ஏற்பாட்டு காலத்துக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இல்லை உங்கள் நாமத்தை சொன்னாதான் நான் இஸ்ரவேல் ஜனத்தை கூட்டிகிட்டு புறப்படுவேன்னு அவர் ஒத்த கால நின்ட்டார். மோசே இஸ் அ பாஸ்டர். நல்ல கவனிங்க, எந்த ஊழியக்காரர் என்ன கேட்டாலும் அவர் கொடுத்துருவாருன்றல. ஆனால் பாஸ்டர் ஒன்று கேட்டார்னா அவர் கொடுத்தே ஆகணும். ஏன்னா அவர் கொடுக்கறத வச்சு தான் பாஸ்டர் சபையை என்ன செய்ய முடியும், நடத்த முடியும். ஸ்தோத்திரம். அந்த மோசே என்ற ஒரு பாஸ்டர் கேட்ட உடனே, எப்பா இது புதிய ஏற்பாட்டு காலத்துக்காக மறைத்து வைக்கப்பட்டிருக்கிற ஒரு நாமம், அதை என்ன செய்யாத, கேட்காத அப்படின்னு சொன்னாலும் மோசே நோ, உங்கள் நாமத்தை எனக்கு சொன்னால் ஒழிய நான் போக மாட்டேன்னு சொன்ன உடனே வேற வழி இல்லாமல் அந்த நாமத்தினுடைய அர்த்தத்தை சொல்றார். அது என்ன தெரியுமா? நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்னு ஒரு நாமத்தை சொல்றார். இது நாமமா? உங்கள் பேர் என்ன? நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாரும் சிரிப்போம். அது நாமத்திற்கான ஒரு சொல்லாக இல்லை. ஆனாலும் கர்த்தர் அப்படி சொல்றார். உங்களுடைய நாமம் என்னன்னு கேட்டதுக்கு மோசேட்ட, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படிங்கிற நாமத்தினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம்? யெகோவா ஷாலோம் அப்படின்னா சமாதானம் தருகிறவர். யெகோவா ஷம்மானா கூட இருக்கிறவர், உள்ள இருக்கிறவர். யெகோவா ஏலோஹிம்னா எங்கும் நிறைந்தவர். இப்படி பல நாமத்துக்கு நிறைய அர்த்தங்கள் இருந்தாலும் இயேசு என்ற நாமத்தை சொல்லும்போது அனைத்து அற்புதங்களும் ஒன்றாக சேர்ந்து அந்த நாமத்துக்குள்ளே அடங்கி இருக்கிறபடினால் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்ற ஒரு நாமத்தை கர்த்தர் ஒரு பாஸ்டருக்கு வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. ஆமாம், பாருங்க, அந்த நாமம் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்து என்று வெளிப்பட ஆரம்பித்தது. இன்னைக்கு ஸ்தோத்திரம், தேவனுடைய இருதயத்திலிருந்து எனக்கு ஒரு வார்த்தை புறப்பட்டு வந்தது. அது என்ன தெரியுமா? இயேசுவின் நாமத்தை கொண்டு அடுத்த தலைமுறையை எழுப்புவது. அல்லேலூயா.
ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தை சொல்லி அடுத்த தலைமுறையை எழுப்புவதற்கு நாம 5 காரியங்கள் செய்ய வேண்டும். ஸ்தோத்திரம். ஒரு 5 காரியத்தை ஜெபம் பண்ணுங்க. குருட்டாம் போக்கில் அந்த 5 காரியமும் நடந்துன்னு வச்சுக்கோங்களேன், உங்க பிள்ளைகள் ஓஹோன்னு இருப்பாங்க. ஒரே வார்த்தை, உங்களை விட 100 மடங்கு ஆசீர்வாதமாக இருப்பார்கள். 5 காரியம். இந்த 5 காரியம், அதுவும் இயேசுவின் நாமத்தில் அந்த 5 காரியம் நடக்கணுங்கிறதுக்கான வசன ஆதாரத்தோட இன்னைக்கு நான் உங்களை தேடி வந்திருக்கிறேன். எனவே அந்த 5 காரியங்களும் நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் நடந்தா, அந்த பிள்ளைகள் பிறக்கிறதுலேருந்து அந்த பிள்ளைகள் படித்து வளர்ந்து ஒரு கல்லூரிக்கு போய் ஒரு வேலைக்கு போய் ஒரு நல்ல மாப்பிள்ளை பொண்ணு கிடச்சி அவங்க நல்ல ஸ்தோத்திரம் 60 வயசு 70 வயசில் ஆரோக்கியமாக இருக்கிறத நம்முடைய கண்கள் காணும் அளவுக்கு கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். இந்த 5 நடந்தால், ஆமாம் ஸ்தோத்திரம், அவனை போல பாக்கியவான் இந்த பூமியில் யாருமே இல்லை. அந்த 5 காரியங்கள் சொல்லட்டுமா? நம்பர் 1, ஸ்தோத்திரம், ரட்சிப்பு. நம்முடைய பிள்ளைகளை என்ன பெற்றுவிட வேண்டும்? ஆமாம், the salvation is more greater than any blessing in this world. இந்த உலகத்தில் எந்த பெரிய ஆசீர்வாதத்தை விட ஸ்தோத்திரம் ரட்சிப்பு ரொம்ப முக்கியமானது. நான் வரிசையாக சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் இந்த ரட்சிப்புனா என்னன்னு அப்படின்னு சொல்லி தரேன். சரியா? ஸ்தோத்திரம், நல்ல கவனிங்க. ரட்சிப்பு நம்பர் 1, இந்த ரட்சிப்பு ரொம்ப முக்கியம். ஸ்தோத்திரம். நம்பர் 2, இந்த ரட்சிப்பை காத்துக்கொள்வதற்காக பயன்படுகிற பரிசுத்தம். ஸ்தோத்திரம். நம்பர் 2, பரிசுத்தம். ஸ்தோத்திரம். நம்பர் 2, பரிசுத்தம். ஸ்தோத்திரம். நம்பர் 3, நல்ல எதிர்காலம். எதிர்காலம் அல்ல, நல்ல எதிர்காலம். 4வது, ஆரோக்கியம். ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய கண்கள் காண நம்முடைய பிள்ளைகள் ஆரோக்கியமாக இருக்கணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்முடைய கண்கள் காண நம்முடைய பிள்ளைகள் நோய்வாய்ப்பட கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? ஸ்தோத்திரம். நம்முடைய கண்கள் காண நம்முடைய பிள்ளைகள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. பிள்ளைகளை ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு அலையிற ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டாம். நாம மாத்திரையை நம்பி அல்ல, இயேசுவின் நாமத்தை நம்பி வாழுகிற கூட்டமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கடைசி 5வதாக, நம்முடைய பிள்ளைகள் தேவ சித்தம் செய்ய வேண்டும். raising leaders using Jesus. இயேசுவின் நாமத்தை பயன்படுத்த வேண்டும். ஸ்தோத்திரம். எதற்கெல்லாம் பயன்படுத்தணும்? ரட்சிப்பு உண்டாவதற்காக பயன்படுத்த வேண்டும், பரிசுத்தம் உண்டாவதற்காக பயன்படுத்த வேண்டும், நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு நல்ல எதிர்காலம் உண்டாவதற்காக இயேசுவின் நாமத்தை நாம பயன்படுத்த வேண்டும். ஆரோக்கியத்திற்காக இயேசுவின் நாமத்தை பயன்படுத்த வேண்டும். பிதாவின் சித்தம் நிறைவேறுவதற்காக இயேசுவின் நாமத்தை பயன்படுத்த வேண்டும். இதற்காக தான் அத்தனை பெரிய நாமம் என்கிற இயேசுவின் நாமத்தை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, நீங்க எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நோய் ஓடுறதையும் பேய் ஓடுறதையும் நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க. இன்னைக்கு நான் கர்த்தர் சொன்னதை உங்களுக்கு சொல்றேன். ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் நோய் ஓடும் பேய் ஓடும் அதெல்லாம் ஒரு பெரிய மேட்டர் இல்லை. ஆனால் அதே நாமத்தை வச்சு அடுத்த தலைமுறையை எழுப்பும்படியான ஒரு தேவ திட்டத்தோடு கர்த்தர் இன்றைக்கு வந்திருக்கிறார். இந்த சபையில் ஸ்தோத்திரம், ஒரு புதிய தலைமுறை ஆண்டவருக்காக எழும்ப வேண்டும் என்று ஆண்டவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். இயேசு உங்களை நம்பி வந்திருக்கிறார். அப்படி தலைமுறைகளை எழுப்புவதற்கு எவர்கள் தங்களை ஒப்பு கொடுக்கிறார்களோ ஸ்தோத்திரம், அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் பிள்ளைகளை இந்த 5 ஆசீர்வாதத்தினாலும் நிரப்ப அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆத்துமா தான் என் செய்வேன், ரட்சிப்பு என் மூலமாய் கடந்து போகும், பரிசுத்தம் என் மூலமாய் வெளிப்படும், நல்ல எதிர்காலம் என் மூலமாய் ஜனங்களுக்கு உண்டாகும். ஸ்தோத்திரம். நான் ஆரோக்கியத்தை வெளிப்படுத்துகிற நபராக இருப்பேன். தேவ சித்தத்தை வெளிப்படுத்தி அநேகர் தேவ சித்தத்தை நிறைவேற்ற பண்ணுவேன் என்று இன்னைக்கு நீங்க தீர்மானம் எடுப்பீங்கன்னா, உங்க வாயிலிருந்து இயேசுன்னு சொன்னா அங்க தடைகள் உடையும், சிறைச்சாலைகள் திறக்கும், வியாதி பலவீனங்கள் ஓடி ஒளியும், பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படும். அல்லேலூயா. இதை செய்து விட்டு அந்த நாமத்தை நம்ம பயன்படுத்தணும். அந்த நாமத்தை பயன்படுத்துவதை நோக்கம் நன்மையா இருக்குமானால் ஸ்தோத்திரம், அந்த நாமம் மெய்யாகவே உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். raising leaders using Jesus. அடுத்த தலைமுறையை இயேசுவின் நாமத்தை கொண்டு எழுப்புவது. வசனத்துக்குள்ள நம்ம போவோமா? என்னோடு கூட உங்களுடைய வேத வசனத்தை திருப்பி வாசிங்க. எப்படி இந்த இயேசுவின் நாமத்துக்கு இவ்வளவு பெரிய வல்லமை வந்ததப்பா? பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் ஸ்தோத்திரம் 2ஆம் அதிகாரம்
8 முதல் 12 வரைக்கும் உள்ள வசனங்கள் நீங்க வாசிப்பீங்கன்னா அந்த நாமத்திற்கு வந்த வல்லமையின் ரகசியத்தை நீங்கள் அங்கே அறிந்து கொள்ள முடியும். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். கீழ்ப்படிதல், தாழ்மை. இயேசு அப்படி இருந்ததுனால பிதா என்ன செஞ்சாராம் பாருங்க, 9ஆம் வசனம். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி, இயேசுவை உயர்த்தி, இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் எல்லாருடைய முழங்கால்களும் முடங்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அந்த இயேசுவுக்கு தந்தருளினார். அல்லேலூயா. பிதா இயேசுவை தாறுமாறா உயர்த்திட்டார். கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சார், கூரையை பிச்சுக்கிட்டு ஆசீர்வதிச்சாருன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இயேசுவை கர்த்தர்னு சொல்ற அளவுக்கு ஆசீர்வதிச்சார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தர்னா பிதாவை குறிக்கும், குமாரன் பரிசுத்தாவி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கிறிஸ்து அபிஷேகிக்கிறவர், பரிசுத்தாவியானவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இதுல ரொம்ப ஹையஸ்ட் லெவல்ல இருக்குது யாரு? கர்த்தர், பிதா. ஒருத்தனாலையும் கண் கொண்டு பார்த்த இடத்துல பஸ்பமாயி செத்தான். அவ்வளவு பவர்ஃபுல் காடாக்கும் இந்த பிதா. பிதாவை ஒருவனும் ஒருபோதும் கண்டதில்லை, கண்டாம்னா அந்த இடத்துல செத்தான். அவ்வளவு பவர்ஃபுல் காட் பிதா. ஆனா தொடக்கூடிய அளவில் வந்தவர், தம்மை தாமே தாழ்த்தி வந்தவர் இயேசு. இன்னைக்கு எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஆனா இந்த இயேசுவை எல்லா நாவும் கர்த்தர்னு அறிக்கை செய்யணுமா, இவர் ரெண்டாவது. ஆனா இவர் கீழ்ப்படிந்து தன்னை தாழ்த்தினால இவர் எந்த லெவலுக்கு போறாரு? பிதாவுக்கு சமமா இருக்கிற லெவலுக்கு அவர் உயர்த்தப்படுறார். அல்லேலூயா. இயேசுவின் லெவல்ல இருந்து இயேசுவை பிதா அளவுக்கு உயர்த்ததுக்கு காரணம் தெரியுமா? அங்கே கீழ்ப்படிதலும் தாழ்மையும் நிரம்பி இருந்தபடினாலே இயேசுவை பிதாவின் ஸ்தானத்துக்கு உயர்த்தும் அளவுக்கு பிதா தீர்மானம் பண்ணினார். அல்லேலூயா. இன்னைக்கு நான் இருக்கிற ஸ்டேட்டஸ் வந்து எனக்குரிய ஸ்டேட்டஸ் இல்லை, எனக்குரிய ஸ்டேட்டஸ் இல்லை. அதை விட பல மடங்கு கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்கார். 12ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆனவனுக்கு வந்த வாழ்வா இது? ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போய் ஒழுங்காக படிக்க தெரியாதவனுக்கு வந்த வாழ்வா இது? ஏன் ஆண்டவர் அந்த ஸ்டேட்டஸை உயர்த்துறாரு? ஏன் மேன்மக்களோட போய் அமர பண்ணுகிறாரு? ஏன் பல தேசத்து மக்களோட இணைஞ்சு நிற்க வைக்கிறாரு? ஏன் நம்முடைய ஸ்தானத்தை உயர்த்தி ஆண்டவர் அடுத்த லெவலுக்கு கொண்டு போறாரு? இன்னும் அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போவேன்னு சொல்றாரு. ஸ்தோத்திரம். அங்கே காணப்படுகிற கொஞ்ச நஞ்ச கீழ்ப்படிதலும், அங்கே தென்படுகிற தாழ்மையும் தேவன் உங்களை உயர்த்தி அடுத்த லெவலுக்குள்ளே கொண்டு போவதற்கு உதவியாக இருக்கிறது. உங்க நாமம் சொல்லப்படும் போது அது மேன்மையாய் மகிமையாய் பாராட்டப்படுவதற்கு அங்க காரணமா மாறுது. ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரத்தில் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற. இவ்வளவு கீழ்ப்படிதலையும் தாழ்மையும் கொண்டு போய் எங்க முடிக்கிறாரு? இதெல்லாத்தையும் பயன்படுத்தி ரட்சிப்பை காத்துக்கொள்றதுக்கு பிரயாசப்படுங்கடே. ரட்சிப்பு நிறைவேறதான் ரொம்ப முக்கியம். வாக்குத்தத்தம் சொல்லுது, இத்தனை பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? அப்போ ரட்சிப்பை காத்துக்கொள்கிற விஷயம் உலகத்திலேயே ரொம்ப பிரதானமானதாக இருக்குது. இந்த இடத்துல நான் ரட்சிப்பை குறித்து ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போக விரும்புகிறேன். நல்லா கவனிங்க. ரட்சிப்பு என்றால் என்ன? இயேசு கிறிஸ்து ஒருவரையே தெய்வமாய் வணங்குவேன் என்பதுதான் ரட்சிப்பு. எனக்கு இது யாரும் சொல்லித்தரல, நானாக கண்டுபிடிச்சு சொல்கிறேன். இயேசு கிறிஸ்து ஒருவரையே தெய்வமாய் வணங்குவதுதான்
ரட்சிப்பு. ஸ்தோத்திரம். இதுக்கு அடுத்தது மனம் திரும்புதல். அதை தொட்டு வரும், இந்த ரட்சிப்பை தொட்டு வரும். அதுக்கு பேர் என்னது? மனம் திரும்புதல். ரெட்ட பிள்ளைங்க மாதிரி, அதே மாதிரி முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆனால் இந்த மனம் திரும்புதல் தான் நிறைய பேருக்கு பெரிய ட்ராஜடியாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்டுருவாங்க, என்ன சொல்லுவாங்க? ரட்சிக்கப்பட்டுருவாங்க. ரட்சிப்புனா என்னன்னு சொன்னேன்? இயேசு கிறிஸ்து ஒருவரையே தெய்வமாய் வணங்குவதுக்கு பேர் என்னது? ரட்சிப்பு. ஸ்தோத்திரம். என்னைய துப்பாக்கி முனையில வச்சாலும் அல்லது தோட்டாவை சுட்டி என்னைய கொன்னாலும் இயேசுவதான் நான் தெய்வமா வணங்குவேனுங்கிற தீர்மானம் உனக்குள்ளே ஸ்ட்ராங்கா இருக்குமானால் நான் சொல்லுவேன், நீ தான் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை. இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்தில் மரணமே வந்தாலும் இயேசுவை விட்டு கொடுக்க மாட்டேன், அவர்தான் என் தெய்வம் என்று சொல்லுவாயானால் அந்த ஆள் தான் யாரு? யாரு? ரட்சிக்கப்பட்ட ஆள். அந்த ஆளுக்கு தான் நான் ஞானஸ்நானம் கொடுக்கணும். ஆமாம், ஸ்தோத்திரம். இந்த ரட்சிப்போட சேர்ந்து வருகிற இன்னொன்று மனம் திரும்புதல். ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் எப்பா 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 இந்த பீடியை குடிக்காதப்பா, எப்பா இந்த சாராயத்தை விட்டுருப்பா, எப்பா அவனை பார்த்தேன் அவளை பார்த்தேன் பறகு பார்க்காதப்பா, எப்பா எப்பா அதை விடப்பா, இதை விடப்பா, அது வேண்டாம்ப்பா, இது வேண்டாம்ப்பா. ஸ்தோத்திரம். இப்படி ஒன்று ஒன்றா சொல்லுவாங்க பாருங்க. இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக நினச்சிக்கணும். சிலர் திறமையான ஆட்கள் ஒரே நாளில் நினச்சிவாங்க, எல்லாத்தையும் விடுவாங்க. சிலர் கொஞ்சம் கொஞ்சமாக விடுவாங்க, சிலர் நிறைய விடுவாங்க. ஒவ்வொருத்தரை ஒவ்வொரு அளவில் விடுவாங்க. சரியா? இது ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நம்மள்கிட்ட நடக்க வேண்டிய கிரியை. இதெல்லாம் ஏன் தெரியுமா விட சொல்கிறோம்? அதை விடப்பா, இதை விடப்பா, கோவத்தை விடப்பா, சண்டையை விடப்பா, பறக்கு பார்க்குறத விடப்பா, அதை விடு. ஏன் இதெல்லாம் விட சொல்கிறோம் தெரியுமா? இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எதை சேதப்படுத்தும்? ரட்சிப்பை சேதப்படுத்தும். இயேசு தெய்வம்ங்கிறத சாலமோன் நன்றாக என்ன பண்ணிட்டான்? கர்த்தரே தேவனுங்கிறத அறிஞ்சுக்கிட்டான். ஆனால் ஒன்றுக்கு 1000 கல்யாணம் முடிச்சான் பாருங்க. அவ்வளோ பேரும் சேர்ந்து அவன் இருதயத்தை வழுகி போக பண்ணாங்களாம். எங்கேருந்து வழுகி போக பண்ணாங்க? அவன் அந்நிய தேவர்களுடைய கோயிலில் போய் இன்னும் சாமி கும்பிட்ற அளவுக்கு அவன் இருதயத்தை வழுகி போக பண்ணாங்க. இப்போ புரிஞ்சுட்டா உங்களுக்கு? இது சாதாரண குடி தானே, இது புகையில தானே. ஒன்றுக்கு 2 பொண்டாட்டி கட்டிட்டா என்ன இது? எல்லாமே சேர்ந்து கடைசியில் ஒன்று என்ன செஞ்சிடும்? உன் ரட்சிப்பை டேமேஜ் பண்ணிடும். அதனால் மனம் திரும்புதலும் வேண்டும் என்று உங்களுக்கு நாங்கள் போதிக்கிறோம். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஏன் மனம் திரும்புதல் முக்கியமானது? மனம் திரும்புதல் இல்லை என்றால் அது ரட்சிப்பை சேதப்படுத்தி விடும். ரட்சிப்பே சேதமாயிட்டுனா அப்புறம் நீ இவ்வளவு நாளா வந்து சர்ச்சுக்கு வந்து ஆண்டவரை தேடி ஒரு புண்ணியம் இல்லை, நரகம்தான். நீ எவ்வளவு பெரிய நீதிமானா இருந்தாலும் ரட்சிக்கப்படவில்லை என்றால் நரகம்தான். ரட்சிப்பு சேதமாகும். ஆனபடினால் மனம் திரும்புதல் நமக்கு அவசியமாக இருக்கிறது. அது ஒருவேளை ஒரே நாளில் நடக்காவிட்டாலும் அதற்காக முயற்சிக்க வேண்டும், அதற்காக ஜெபிக்க வேண்டும், அதற்காக பிரயாசப்படணும், அதற்காக உபவாசிக்க வேண்டும். பிரயாசத்தினால மனம் திரும்புதலை பூரணப்படுத்தி ரட்சிப்பை காத்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அந்த ரட்சிப்பை காத்து கொள்வதற்காக எடுக்கிற பிரயாசம்தான் ரெண்டாவது என்னது? பரிசுத்தம். இந்த பரிசுத்தம் தான் அந்த ரட்சிப்பை என்ன செய்யும்? காத்துக்கொள்ள உதவியா இருக்கும். நம்ம பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டுருவாங்க. சின்ன வயசுல இயேசுவை ஏற்றுக்கொண்டு, அதுவும் என் பிரசங்கத்தை கேட்டா இயேசுக்காக அவன் எப்படி ஆயிடுவான்? வெறி ஆயிடுவான், தீயா ஆயிடுவான். இயேசுவை தவிர வேற யாரையும் கும்பிட மாட்டானுங்கிற ஸ்ட்ராங் கன்விக்ஷன் அவனுக்குள்ள வந்துடும். ஆனால் அவன் அந்த ரட்சிப்பு காக்கப்படுவதற்காக பரிசுத்தத்திற்காக பிரயாசப்படணும். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? நம்ம பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டுருவாங்க. கிறிஸ்தவ போதனை, பைபிள் வசனம், சண்டே ஸ்கூலு, பாஸ்டர் பிரசங்கம், ரட்சிக்கப்பட்டுருவாங்க. கத்தி முனையில துப்பாக்கி முனையில கூட இயேசுவை மறுதலிக்க மாட்டாங்க. they will be very strong in their faith. சந்தோஷம். ஆனா உலகம்னு ஒன்று இருக்குது. அதுக்குள்ள போகும்போது அது மயக்கும், அது கிறக்கும், அது குழப்பம். ஆமா, அது உன் இருதயத்தை தழும்ப பண்ணும், வழுவி போக பண்ணும். அந்த நேரத்தில் இந்த பரிசுத்தம் தான் அந்த ரட்சிப்பை காத்துக் கொள்வதற்கு உதவியாக இருக்கும். அப்போ செகண்ட் லெவல் நம்ம பிள்ளைகளுக்காக எதையும் கொண்டு வர வேண்டும். ஸ்தோத்திரம். நீங்க ஸ்தோத்திரம் 9ஆம் அதிகாரம் 2 மத்தேயு 9:2 வாசிங்க பார்ப்போம்.
அங்கே படுக்கையில் கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். சரி, இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே திடன்கொள், மகனே திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அவன் என்ன பிரச்சனைக்கு வந்திருக்கான்? திமிர்வாதக்காரனா வியாதிக்கு ஜெபம் பண்ண வந்திருக்கான். வியாதிக்கு ஜெபம் பண்ண வந்தவனுக்கு உன் வியாதி சுகமானது அப்படித்தானே சொல்லணும். ஆனா அவர் என்ன சொல்றாரு? ஒரு பாவங்கள் உனக்கு. அப்போ ஒரு மனுஷனுடைய பாவம் மன்னிக்கப்படுவதன் மூலமாக அநேக பிரச்சனைகளுக்கான தீர்வு உண்டாகிறது. அப்ப ஒரு மனுஷனுடைய பாவ மன்னிப்புக்கு இயேசுவின் வார்த்தை, இயேசுவின் நாமம் அங்கு அவசியமாக இருக்கிறது. பாவம் மன்னிக்கப்படுகிறது, இயேசுவின் நாமம் பெரிய பங்கு வகிக்கிறது. அது தனி ஒரு மனுஷனுக்கு மட்டுமல்ல. அதே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. ஒரு முழு தேசத்திற்கும், ஏன் முழு உலகத்திற்கும் அந்த நாமம் பாவத்தை மன்னிப்பதற்கு சக்தி உள்ளதாக இருக்கிறது எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏன்னா அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி. இங்க ஒரு மனுஷனா ஒரு கூட்ட ஜனமா? ஒரு கூட்டம். அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி. அங்கே திமிர்வாதக்காரன் ஒருவனுடைய பாவத்தை நீக்குவதற்கும் இயேசுவின் நாமம் தான். இங்கே ஒரு கூட்ட ஜனத்தின் பாவத்தை நீக்குவதற்கும் அந்த ஒரே இயேசுவின் நாமம் தான். அல்லேலூயா. ஒரு தனி ஆள் பாவம் மன்னிக்கப்படுறதுக்கும் பரிசுத்தமாகிறதுக்கும் இயேசுவின் நாமம் தான். ஒரு ஊர் மொத்த பாவமும் மன்னிக்கப்படுவதற்கு இயேசு, ஒரு நாடு முழுசனுடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்கு, ஏன் முழு பூமியில் உள்ள ஜனக்கூட்டத்தினுடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்கு அந்த ஒரே இயேசுவின் நாமம் போதுமானதாக இருக்கிறது. அல்லேலூயா. அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி, அவர் அண்டையிலே வருகிற எவர்களுடைய பாவங்களையும் நீக்கி அவர்களை சுத்திகரிக்க அவருடைய நாமம் வல்லமை உள்ளதாக இருக்கிறது. இரண்டாவது பரிசுத்தம். மூன்றாவது நல்ல எதிர்காலம். நல்ல எதிர்காலம். உங்களுக்கு தெரியுமா, உங்கள் எதிர்காலத்தை குறித்து அவர் அக்கறை உள்ளவர். ஸ்தோத்திரம். நான் ஒரு நாள் மோசையை தியானிக்கும் போது இப்படி எழுதினேன். மோசையை குறித்து மோசேக்கு ஒரு திட்டம் இல்லாத போது மோசையை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் இருந்தது. என் வாழ்க்கையை குறித்து எனக்கு திட்டம் இல்லாத போது என் வாழ்க்கையை குறித்து என் தேவனுக்கு ஒரு திட்டம் இருந்தது. அது நல்ல திட்டம். அது நல்ல எதிர்காலத்துக்குரிய திட்டம். அது நல்ல எதிர்காலத்துக்குரிய திட்டம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்கள் உண்மையிலே ஆண்டவரை நேசிப்பீங்கன்னா அவர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்ததை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அது மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அவ்வளவு நல்ல திட்டங்களை கர்த்தர் நம்முடைய எதிர்காலத்துக்காக வைத்திருக்கிறார். ஒரு 5000 பேரை மலையில் கூட்டி வச்சு இயேசு பிரசங்கம் பண்ணுறார். இது மாதிரி 3 நாள் சோறு தண்ணியை மறந்து அந்த வசனத்தை நினைச்சாங்க, கேட்குறாங்க. இப்போ பிரசங்கத்தை முடிச்சிட்டாரு. இப்போ எல்லோரும் புறப்பட்டு போகிறாங்க. இப்போ உடனே அவருக்கு என்ன கவலை வருது? ஐயோ, என் பிள்ளைகள் வழியில் சோர்ந்து போவார்களே. வந்தான், பிதாவின் சித்தத்தை நான் நிறைவேற்றிட்டேன், அவ்வளோ பேருக்கும் நான் பிதாவின் அன்பை கூறிவிட்டேன், நல்லொழுக்க பாடம் நடத்தி விட்டேன். இன்னும் அவன் பசியாக போனா என்ன, தாகமாக போனா என்ன, அப்படி அவர் விடலை. அவர் தம்முடைய தேடி வந்த ஜனங்களின் எதிர்காலத்தை குறித்த அக்கறை உடைய தேவனாக இருக்கிறார். அந்த வேத வசனத்தை வாசித்தேன், அப்படி எனக்கு கொஞ்சம் அப்படி மெல்ட் ஆயிட்டேன். அதே மத்தேயு 15:32 வாசிங்க பார்ப்போம். பின்பு இயேசு தம்முடைய சீசர்களை அழைத்து ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். இயேசு அந்த ஜனங்களுக்காக என்ன செய்யறாராம்? பரிதபிச்சு, இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கி இருந்து சாப்பிட ஒன்றுமில்லாது இருக்கிறார்கள். 3 நாள் உட்கார்ந்து வசனம் கேட்டாங்க, ஆனா சாப்பிட ஒண்ணுமில்லாம இருக்காங்க. இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனசே இல்லை. ஏன்னா வழியில் சோர்ந்து போவார்களே. போகும்போது அவங்க என்ன பண்ணிடுவாங்களே, எப்பா ஏதாவது சாப்பாடு இருக்காப்பா, கொண்டாங்கப்பா, அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது கொடுப்போம்ப்பா. சீசர்களுக்கு எப்படி இருக்கும்? என்ன இவர் இப்படி பேசிகிட்டு இருக்காரு? கொஞ்சம் 5000 பேர் இருக்காங்க, நாங்கள் 12 சீசர்கள், எங்கள்கிட்ட என்ன இருக்கும்? இதை வச்சு என்ன பண்ணிட முடியும்? ஸ்தோத்திரம். அவர் 5 அப்பத்தை 2 மீனை ஸ்தோத்திரம் பண்ணி ஆசீர்வதித்து 5000 பேர் சாப்பிட்டு 12 கூடைகள் மீதியாக எடுக்கும் அளவுக்கு அவர்களுடைய எதிர்காலத்தை குறித்து அக்கறைப்படுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நாளைய தினத்தை குறித்து அவர் இவ்வளவு அக்கறையா இருப்பார்னா, அடுத்த வருஷம் என் பிள்ளைகள் எப்படி இருக்கணும், அடுத்த 5 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு, ஸ்தோத்திரம்,
என் மகன் வயசான காலத்தில் நான் எப்படி இருக்கணும்? ஆண்டவர் அக்கறையா இருப்பாரா மாட்டாரா? ஒரு முறைலாம் ஒரு பிள்ளைய பிரதிஷ்டை பண்ணுறக்காக கொண்டாடுறாங்க. நல்லா ஒர்ஷிப் பண்ணி தேவ பிரசன்னத்தில் அப்படியே ஃபுல் பவரில் நிற்கிறேன். அப்படியே ஒர்ஷிப் பண்ணுறக்காக கொண்டாங்க. ஆண்டவர் சொல்லாரு, இந்த பயலை பார்த்து வச்சுக்கோ, வயசான காலத்தில் இவன் உனக்கு நல்லா காப்பாற்றுவான் அவனே அப்படின்னாரு. அப்படி சொன்னார். ஏன் நம்மளுக்கு தான் உள்ள ஒன்றுமே கிடைக்காத நான் படக்குன்னு சொல்லிவிட்டேன். சொன்னதுனாலே என்ன தெரியல, ரொம்ப கிறுக்கு மறுக்கு பண்ணிக்கிட்டு அது என்ன கிறுக்கு மறுக்கு பண்ணாலும் காற்றை திருக்கி வளைச்சி அனுப்பிச்சுவார். கொண்டு வர வேண்டிய நேரத்தில் கொண்டு வருவார். அப்போ கர்த்தர் பாருங்க, நான் வயசான காலத்தில் நம்ம பிள்ளைகள் காப்பாற்றும் வச்சுன்னு ஏதோ நான் ஒரு பிளானை போட்டுக்கிட்டு இருக்கேன். அவர் சொல்ல, உன் பிள்ளைகள் காப்பாற்றுமா இல்லையா தெரியாது, என் பிள்ளைகள் உன்னை காப்பாற்றுவாங்க. அல்லேலூயா. என் எதிர்காலத்தை குறித்து எனக்கு அக்கறை இல்லாத போது என் வயதான காலத்தில் என்ன பார்த்து கொள்ளுகிற அக்கறை அவருக்கு எவ்வளவு இருக்குது. எப்படி ஒரு நல்ல தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். வாலிப வயசுலேயும் நம்மளை காத்து, வயது ஏறும்போது நம்மளை ஆசீர்வதிச்சு, நம்ம வயதான காலத்துலேயும் நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன்னு ஒரு ஆளை காட்டி சொல்கிறாருன்னா, இப்படி தேவன் யாருக்கு உண்டு இந்த உலகத்தில்? ஆமாம், ஸ்தோத்திரம். நீங்கள் கொஞ்சம் அவர்கிட்ட நல்லா பழகி பாருங்க. நீ அடுத்த ஆளை குறை பேசுகிறத விட்டுட்டு அவர்கிட்ட கொஞ்சம் நல்லா பழகி பாரு. நீ உன் பாஸ்டரை வம்பு பேசுகிறத விட்டுட்டு அவர்கிட்ட நல்லா பழகி பாரு. அவர் உனக்கு நன்மையான எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். அவர் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை உனக்கு வைத்திருக்கிறேன்னு காட்டுவார், சொல்லுவார். ஸ்தோத்திரம். ஆபிரகாமை தேடி போய் சொல்கிறார் 15 கடைசியில், ஆபிரகாமை நீ கவலைப்படாத, சந்தோஷமாக இரு, உன் சந்ததியெல்லாம் நான் இப்படி இப்படி ஆசீர்வதிப்பேன், அவங்க பொன்னோடும் பொருளோடும் புறப்பட்டு வருவாங்க, இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுப்பேன், நீ சமாதானத்தோடே உன் பிதாக்களிடத்தில் சேருவாய். நீ சமாதானத்தோடே உங்க அப்பாட்ட போக, உங்க பிதாக்கள்கிட்ட போய் சேருவ. கவலைப்படாத, உன் பிள்ளைகளெல்லாம் நான் நல்லா வச்சுக்கிறேன்ப்பா, உன் சந்ததி பொன்னோடும் பொருளோடும் இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த தேசம் முழுவதையும் நான் சுதந்திரமாக கொடுப்பேன். இப்படிலாம் சொன்னா அப்புறம் அவன் எப்படி சாவான்? துக்கத்தோடய சாவான். அவன் எப்படி சாவான்? அவன் சந்தோஷமாக தலையை பின்னாடி வச்சுக்கிட்டு காலை ஆட்டிக்கிட்டே தான் சாவான். யாருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும்? சாவரம் எவனாவது படுத்துக்கிட்டு தலைக்கு பின்னாடி கையை வச்சு காலை ஆடிட்டே சாவானாங்க? ஆபிரகாம் அப்படி தான் செத்துருக்கான். ஏன் அப்படி செத்தான்? ஏன்னா உன் சந்ததியை நான் பொன்னோடும் பொருளோடும் கொண்டு வருவேன், உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை நான் கொடுப்பேன், உன் சந்ததியார் இந்த தேசத்தை ஆளுகை செய்வாங்க அப்படின்னு சந்ததிகள் மேலே உள்ள அக்கறையில் அவர் அவ்வளவு நல்ல வார்த்தைகளை சொல்லும்போது அந்த சந்ததிகளையெல்லாம் உருவாக்கின தகப்பனுக்கு எப்படி இருக்கும்? தலைக்கீழே கையை வச்சு காலை ஆட்டிக்கிட்டே இந்தா வர்றேன் அப்படின்னு தான் போகிற மாதிரி இருக்கும். அல்லேலூயா. அவர் நம்முடைய எதிர்காலத்தை குறித்த அக்கறை உள்ள தேவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். நிறைய பேர் வயசாக 50 தாண்டியாச்சுன்னா எல்லாருக்கும் என்ன தெரியும் கவலை? என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, எவன் சோறு போடுவானோ, வர்ற மருமகா என்னென்ன பேச காத்திருக்காளோ. ரத்தம் நல்லா இருக்கும்போது எப்படி இருக்கும்? வந்து பார், நீனா நானா பார்த்துருவோம் எல்லாம் இருக்கும். ஆமாம், ஒரு நாள் ரத்தம் சுண்டும். ஓட்டம்ல தண்ணி எடுத்து குடிப்பதற்கு ஒரு ஆள் உனக்கு உதவியாக வந்தால்தான் முடியும் என்ற நிலை வரும்போது, நீ ஏறின கட்டிலிருந்து இறக்கி விடுறதுக்கு ஒரு ஆள் வேண்டும் என்ற நிலை வரும்போது, நீ வாங்கி வச்ச வீட்டிலேயே உனக்கு ஒரு ஓரமாக கட்டில் போட்டு உட்கார வச்ச காலத்தில் தான் உனக்கு அந்த வலி தெரியும். இன்னைக்கு பேசுகிறத ரெக்கார்ட் பண்ணி ஒரு ரீல்ஸாக விடுங்கப்பா. அது வயதான காலத்தில் உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக வேலை செய்யும். ஸ்தோத்திரம். அன்னைக்கு கர்த்தர் உன்னை நேசிச்சிருப்பார்னா எங்கிருந்தோ ஒரு ஆள் வந்து உனக்கு அந்த டம்ளர் தண்ணியை தூக்கி வாயில் ஊற்றி கொடுப்பான். நீ அபுக்குன்னு குடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு கர்ச்சீஃபை வச்சு ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு வாயை தொடச்சி விடுவாங்க. கண்ணை திறந்து பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. ஆமாம், ஸ்தோத்திரம். உண்மையிலேயே கர்த்தர் உன்னை நேசிப்பார்னா உன் முதிர் வயது சமாதானமாக இருக்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உன் சேட்டை எவ்வளோ இருந்தாலும் இன்றைக்கே மனம் திரும்பிடு, ஒப்பு கொடுத்துரு. எப்பா அவர்கிட்ட வாழை ஆட்டாத, அவர்கிட்ட உன் சேட்டையை காட்டாத. ஸ்தோத்திரம். நீ எவ்வளோ பெரிய சேட்டைக்காரனாக இருந்தாலும் அவர்கிட்ட உன் சேட்டையை காட்டாத. உண்மையான மனம் திரும்புதலோடு அவர்கிட்ட பம்மி பணிஞ்சு எசப்பா அப்படின்னு ஒரு நாமத்தை சொல்லு. ஸ்தோத்திரம். அவர் உன் முதிர் வயதில் உன்னை தாங்க, உன்னை ஏந்த, உன்னை சுமக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய நாமம் ஸ்தோத்திரம் உன்னை காப்பாற்றும். ஸ்தோத்திரம். நல்ல எதிர்காலம். அதே மத்தேயு 11:25
மத்தேயு 8:10 ஸ்தோத்திரம், அவர் எதிர்காலத்தை குறித்த அக்கறையோடு இருக்கிறேன் என்பதை வசனத்தில் நமக்கு புரிய வைத்திருக்கிறார். அடுத்தது 4வதாக, அவர் நம்மை ஆரோக்கியமாக்குகிற கர்த்தர். அவர் நம்மை ஆரோக்கியமாக்குகிற கர்த்தர். ஆமா, எப்பேற்பட்ட வியாதியா இருக்கட்டும், ஸ்தோத்திரம், இயேசுவினிடத்தில் வருகிறவர்களுக்கு அவர் ஆரோக்கியத்தை கொடுப்பார். 2 காரியம் செய்வார். 1, வந்த வியாதியை சுகமாக்குவார். 2, வியாதியே வராமல் பாதுகாப்பார். அல்லேலூயா. இந்த ஆரோக்கியமாக்குகிற விஷயத்தில் நான் தியானிக்கும் போது 2 காரியத்தை கற்றுக்கொண்டேன். 1, வந்த வியாதியை சுகமாக்குவார். நம்பர் 2, வியாதியே வராமல் பாதுகாப்பார். எத்தனை பேருக்கு அந்த ஆசீர்வாதம் வேணும்? அவருடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருங்க, அவருடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. இந்த இயேசுங்கிற நாமம் இருக்கு பாருங்க, இது வியாதிக்கு முழு முதல் எதிரி. இதை சொல்ல சொல்ல வியாதி கிருமிகள் அப்படி செத்து ஒழியும். ஆலன் அப்படின்னு மட்டும் ஞாபகம் இருக்குது, அதுக்கு அடுத்த பேர் எனக்கு தெரில. அந்த ஒரு ஊழியக்காரர், ஸ்தோத்திரம், பயங்கரமான மிராக்கிள் பண்ணுறவர். அவருடைய ஊழியத்தில் ஒரு விஷயத்தை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்காரு. எனக்கே ரொம்ப புல்லரிச்சுது, அதனால் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன தெரியுமா? இப்போ நம்ம இந்த கொரோனாலாம் வந்து இல்லை, மூச்சுக்காது பட்டாலே அவன் மயங்கி விழுந்துருவான், செத்துருவானுங்கிற மாதிரிலாம். இதே மாதிரி ஒரு தொத்து வியாதி அவருடைய காலகட்டத்தில், பிளாக் அண்ட் ஒயிட் காலகட்டத்தில், கால்ரா போன்ற வியாதிகள் அவருடைய காலத்தில் பயங்கரமாக பரவி இருக்கு. இந்த வியாதியினால் நிறைய மக்கள் கொத்து கொத்தா செத்து விழுந்திருக்காங்க. அப்போ இவர் ஊழியத்தில் வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய கூட்டங்களை நடத்தி ஜெபிச்சுட்டு இருக்கிற மனுஷன். அப்போ அந்த டாக்டர்ஸ் வந்து அந்த வியாதி கிருமி, இவர் பெட் கட்டுறாரு, இந்த வியாதி கிருமியை ஒரு கரண்டியில் எடுத்து இவர் கையில் கொண்டு வந்து வைக்கிறாங்க. அந்த வியாதி கிருமி பட்டாலே அவங்க செத்துருவாங்கங்கிற நிலைமையில் அவங்க ஒரு கரண்டியில் எடுத்து தங்கள் முகத்தெல்லாம் மூடிக்கொண்டு அதை கரண்டி எடுத்து இவர் அந்த ஊழியக்காரர் கையில் கொண்டு வைக்காங்க. இவர் அதை இயேசுவின் நாமத்தில் ஐ கேஷ் எவ்ரி அந்த வியாதியை கேஷ் பண்ணிவிட்டு அதை ஒரு தட்டில் வைக்கிறாரு. டாக்டர்ஸ் உடனே செக் பண்ணுறாங்க, அந்த வியாதி கிருமிகள் முழுசும் அதில் செத்து போயிருக்கான். இதை பிளாக் அண்ட் ஒயிட் காலத்திலேயே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி நிரூபிச்சிருக்காரு. வியாதி கிருமிகளை அழிக்கிற சக்தியை இயேசுவின் நாமத்துக்குள்ள கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்ம இயேசு அவ்வளவு கீழ்ப்படிஞ்சு அவ்வளவு தாழ்த்தினதுனால அந்த நாமம் அவ்வளவு பவர்ஃபுல்லா என்ன பண்ணிட்டு மாறிட்டு. இன்னைக்கு நம்ம அவ்வளவு தாழ்மையா இல்லை, நம்ம அவ்வளவு கீழ்ப்படியலை. ஆனால் அந்த கீழ்ப்படிந்த நாமத்தை யூஸ் பண்ணும்போது, அந்த தாழ்மையான நாமத்தை நம்ம யூஸ் பண்ணும்போது, அந்த நாமத்தின் வல்லமை நம்ம வாழ்க்கையில, நம்முடைய ஊழியத்தில், நம்முடைய வார்த்தையில வெளிப்படுகிறதாக இருக்கிறது. அல்லேலூயா. அந்த நாமத்தை நம்ம யூஸ் பண்ணணும். நம்முடைய வாழ்க்கையில இயேசுதான் பிரதானமானவராக இருக்க வேண்டும். நம்முடைய சபையில் எல்லாருடைய தேடலும் யாராக தான் இருக்க வேண்டும்? இயேசு. நானும் உங்களோட சேர்ந்து அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தை தான் நம்ம எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யணும்? உயர்த்த வேண்டும். நீங்க இயேசுவின் பேரை சொல்ல சொல்ல அவர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவனாக இருப்பார். கடைசியாக தேவ சித்தத்தை அடுத்த தலைமுறைக்கு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். சண்டே ஸ்கூல் நடத்துறீங்க, சிறுவர் ஊழியம் செய்றீங்க, வாலிபர் ஊழியம் செய்றீங்க, ஸ்தோத்திரம். எனக்கு சண்டே ஸ்கூல் எடுத்த ஒரு அக்கா, தூத்துக்குடி சிதம்பரம் நகர் CSI சர்ச்சில், அந்த அக்காவுடைய தம்பி பேர் ரஞ்சித்து. அவன் தான் என்னை உள்ள கூட்டு போனான். வாட்ச்மேன் பிடிச்சி விரட்டினாரு. அந்த வாட்ச்மேனுக்கு தெரியாது இவன் ஒரு பெரிய பாஸ்டர் ஆக்கும் அப்படின்னு. அந்த வாட்ச்மேனுக்கு தெரியாது. எல்லாம் மோர் குடிக்க வந்தீங்க, ஓடுங்களா விரட்டினாரு என்னைய. நான் உண்மையிலே இந்த இயேசு பாட்டு பாடுறதுக்கும், எங்கள் தாத்தா நாராயணசாமி, எங்கள் அம்மா ஜெயலட்சுமி, நான் அந்த கோயிலுக்குள்ள சர்ச்சுக்குள்ளே போயிருக்க கூடாதான். என் ஃப்ரெண்டு ரஞ்சித்துங்கிறவன் போனாங்க, நானும் அவன் பின்னாடி போனேன். அந்த வாட்ச்மேன் ரஞ்சித்தை விட்டுட்டாரு. அவனை பிடிக்கடா, அவன் மோர் குடிக்க வந்திருக்கான்டா. அதனால தான் நான் ஒரு தீர்மானம், நம்ம சண்டே ஸ்கூலுக்கு வர்ற எல்லாருக்கும் மோரை கொடு, சாக்லேட்டை கொடு, கேட்கறது எல்லாத்தையும் கொடு. ஸ்தோத்திரம். அவன் அந்த சாக்லேட்டை சாப்பிட்றதுனால ரசிக்கப்படுவான், அந்த மோரை குடிக்கிறதுனால ரசிக்கப்படுவான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவன் என்ன கேட்டாலும் கொடுத்து, நான் ஒன்று சொல்லட்டுமா? இந்த இதை வாங்கிட்டு போ, 10 பிள்ளைகளை கூப்பிடு. உனக்கு ஒன்றுமே சொல்ல தெரியாட்டாலும் இந்த பிள்ளைகளை பார்த்து சிரி, 10 பேருக்கு சாக்லேட்டை கொடு, டாட்டான்னு சொல்லு.
அந்த சாக்லேட்டை வாங்கி சாப்பிட்டது நிமித்தம் அந்த 10 பிள்ளைகளையும் கர்த்தர் ரட்சித்துவான் கணக்கில் எழுதுவார். நம்ம கையில ஒண்ணும் இல்லை. கர்த்தர் நம்ம கையில கொடுக்கப்பட்ட பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு நம்மை அர்ப்பணிப்போமானால் நம்மை கொண்டு தேவ சித்தத்தை இந்த பூமியில நிறைவேற்றுவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். தேவ சித்தம் நிறைவேறினா போதும்னு நம்மளை ஒப்பு கொடுப்போமானால் அது எவ்வளவு மகிமையா இருக்கும். ஆயத்துறையில ஒருத்தன் உட்கார்ந்துருக்கான். அவனுடைய பேர் மத்தேயு. ஆயத்துறைனா அந்த டாக்ஸ் கலெக்ட் பண்ற இடம். டாக்ஸ் கலெக்ட் பண்ற இடம் அது யாருக்குமே பிடிக்காது. வரி வாங்குறது யாருக்கு பிடிக்கும்? மத்தேயு என்ற ஒரு ஆள் உட்கார்ந்து வரி போட்டுக்கிட்டு இருக்கான். எல்லாரும் அவனை சபிப்பார்கள். இவன் விளங்குவானா? இவன் குடும்பம் விளங்குமா? எல்லாரும் அவனை சபிப்பார்கள். ஸ்தோத்திரம். ஆமா. ஆனா ஆண்டவர் அவனை வேற மாதிரி பார்க்காரு. எல்லாரும் ஊழியம் செய்யறவங்கள, பாஸ்டரை இவங்கள வாழ்த்துவாங்க. இந்த வரி போடுறவனை சபிப்பாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ ரொம்ப யோக்கியனை போல இருப்பாயானால் நீ கூட பர்றதுக்கு வர மாட்டே. ஆனா எல்லாராலையும் பாவின்னு முத்திர குத்துற இவன் வந்துருவானுங்கிற மாதிரி சொல்றாரு. அதை வாசிங்க பாப்போம். மத்தேயு 9:9 இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போகையில் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தேயு என்னும் ஒரு மனுஷனை கண்டு எனக்கு பின் சென்று வா என்றார். எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். அவருக்கு பின் சென்றான். நல்ல கவனிங்க. மத்தேயு தன்னுடைய வாழ்க்கையை குறிச்சி ஒரு திட்டத்தோட இருக்காரு. என்ன திட்டம்? எல்லாத்தையும் வரி வசூல் பண்ணி நான் ராயனுக்கு என்ன செய்வேன், பணத்தை செட்டில் பண்ணணுங்கிற ஒரு திட்டத்தோட தன் வாழ்க்கையை நடத்துறாரு. ஆனால் கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில வேற ஒரு திட்டத்தை வச்சிருக்காரு. எப்பா, நீ டாக்ஸ் கலெக்ட் பண்ண வேண்டாம், வரி வசூலிக்க வேண்டாம், மாறாக வந்து என்னுடைய ஊழியத்தை செய்யி, என்ன குறிச்ச நீ மத்தேயு எழுதின சுவிசேஷம் ஒரு புஸ்தகம் எழுது. ஏன்னா அந்த புஸ்தகத்தை இந்தியாவில், தமிழ்நாட்டில், திருநெல்வேலியில், வண்ணார்பேட்டையில் ஒரு கூட்ட மக்கள் உட்கார்ந்து 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை அவங்க படிக்கும்படிக்கு நீ மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை என்ன செய்யி, எழுது. இதுதான் உன்னை குறித்த என்னுடைய தேவ திட்டம் அப்படின்னு அன்னைக்கு அவர் சொன்ன உடனே அந்த தேவ திட்டத்துக்கு கீழ்ப்படிந்து மத்தேயு வரி வசூலிக்கிற வேலையை விட்டுட்டு மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை எழுத ஆரம்பித்தார். அல்லேலூயா. அன்னைக்கு தேவ சித்தம் அவர் வாழ்க்கையில நிறைவேறினால இன்னைக்கு உட்கார்ந்து நம்ம மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை என்ன பண்ணிட்டு இருக்கோம், வாசிச்சிட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரியுமா உங்களை குறித்த தேவ திட்டம் என்னவென்று? உங்களுக்கு தெரியுமா உங்களை குறித்த பிதாவின் சித்தம் என்னவென்று? உங்களுக்கு தெரியுமா? பாஸ்டர், நான் ஒரு டிரைவர், நான் ஒரு டீச்சர், நான் ஒரு இன்ஜினியர், நான் ஒரு டாக்டர். அதையும் தாண்டி உங்களை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு இயேசுவின் நாமம் போதுமானதாக இருக்கிறது. அதே மத்தேயு 19:23, இன்னொரு ஆள் 6:24. ஸ்தோத்திரம். வாசிங்க பார்ப்போம். ஒரு எஜமானுக்கு வேலை செய்கிறதை குறித்து 2 எஜமான்களுக்கு வேலை செய்ய முடியாது என்பதை குறித்து வாசிங்க பாப்போம். மத்தேயு 19:23 முதல்ல வாசிங்க. அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி ஐஸ்வரியவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன் இப்படி சொல்றாரு? ஐஸ்வரியவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிது, ரொம்ப கஷ்டம்னு சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாரு? இயேசுவால் ஆசீர்வதிக்க முடியாத ஆசீர்வாதமே இல்லை. அப்போ அவருடைய பிள்ளைகளை தாறுமாற ஆசீர்வதிச்சிட வேண்டியதானே. அப்போ இயேசுவின் பிள்ளைகளுக்கு எதுக்கு கடன் வருது? இயேசுவின் பிள்ளைகளுக்கு எதுக்கு பண நெருக்கடி வருது? அவ்வளோ பேரையும் கொழுக்க விட்டுற வேண்டியதானே. ஒரு பாஸ்டர் கூட ஒரு நாள் என்கிட்ட வந்து அறிவில்லாமல் கேட்டார், பாஸ்டர், நம்ம இயேசுவுக்கு அவர் பிள்ளைகளை சரியாக ஆசீர்வதிக்க தெரிய மாட்டேங்குது. இந்த பிசாசு அவன் ஆட்களை எப்படி ஆசீர்வதிக்காம பாருங்க. ஆனால் இயேசு அவர் பிள்ளைகளை சரியாக என்ன செய்ய மாட்டேங்காரு, ஆசீர்வதிக்க மாட்டேங்காரு. அவர்கிட்ட காசு பணம் இல்லையே, அவருக்கு காசு பணம் நிறைய இருக்க, ரோடே தங்கத்தில் போட்டு வச்சிருக்காருல, பைபிளில் போட்டிருக்கு. நான் அவரை விசுவாசிக்கிறேன், ஒரு வார்த்தையை விசுவாசிக்கிறேன். அப்புறம் எதுக்கே நீ ஆசீர்வதிக்க மாட்டேங்காரு? நீ பரலோகத்துக்கு வரணுங்கிறதுக்காக தான் ஒன்று அப்படி வச்சிருக்காரு. ஒவ்வொருத்தர் தலையிலையும் 1 கோடி ஆர்டர் கொடுத்து வச்சிருந்தாருன்னா நீ ஒழுங்காக வந்து சர்ச்சில் உட்காந்துருப்ப. இன்னைக்கு உண்மையா நெஞ்சத்தோடு சொல்லு. உங்க ஒவ்வொருத்தரையும் கோடீஸ்வரிகளை ஆக வச்சிருந்தா நீங்க வந்து உட்கார்ந்து சர்ச்சில் உட்கார்ந்து கர்த்தரை ஆராதிப்பீங்க. ஆண்டவர் எத்தனையோ தடவை இந்த விஷயத்தில் ஏமாந்துட்டாரு. சாலமோனை தாறுமாற ஆசீர்வதிச்சாரு. அதனாலே அவன் நினைச்சிட்டான், அவரை விட்டு போயிட்டான்.
இந்த சமீபத்தில் இங்கிலாந்து என்ற தேசத்தை எல்லாருக்கும் சுவிசேஷத்தை கொண்டு போனதுனால அந்த தேசத்தை மிகுதியாக ஆசீர்வதிச்சாரு. இன்னைக்கு இங்கிலாந்து தேசத்து வாலிபர்கள் என்ன தெரியுமா சொல்றாங்களாம்? கையால் ஆகாதவர்கள் உதவிக்கு கடவுளை அழைப்பார்கள். கடவுளுக்கு ஏதாயிலும் உதவி வேண்டுமானால் என்னை கேட்க சொல்லுங்கள், நான் செய்கிறேன். எவ்வளவு அகம்பாதமான பேச்சு! அவன் வாயை கிழித்து உப்பு போட வேண்டாமா? எவ்வளவு திமிரான பேச்சு பாருங்கள். கையால் ஆகாதவன் தான் கடவுளிடம் உதவி கேட்பான். நீ சொல்லுகிற கடவுளுக்கு ஏதாயிலும் உதவி தேவைப்பட்டால் என்னை கேட்க சொல். இந்த பேச்சை பேசினா இன்னைக்கு அவன் முழு நாட்டையும் இஸ்லாமியர்கள் தங்கள் கண்ட்ரோலில் என்ன செய்கிறாங்க, எடுக்கிறாங்க. அவன் பேசினவன் வாயிலேயே குத்தி இப்போ அம்மா அப்பான்னு கதற அளவுக்கு வச்சிருக்காங்க. இப்போ மறுபடியும் இங்கிலாந்துக்கு சுவிசேஷம் போய் அந்த சுவிசேஷத்தை கேட்டு மனம் திரும்புறவனை வச்சு தான் கத்தர் அந்த நாட்டையே காப்பாற்றணுங்கிற நிலைமைக்கு அந்த நாடு போய்கிட்டு இருக்குது. அகம்பாதமாய் பேசிய எத்தனையோ பேரை இந்த வேதம் பார்த்து விட்டது. ஆணவமாய் கொக்கரித்த எத்தனையோ சக்கரவர்த்திகளை இந்த வேதம் பார்த்து விட்டது. அடங்கா பிடாரியாய் இருந்த எத்தனையோ பேரை கர்த்தர் பார்த்து விட்டார். இன்னைக்கு அவசியமானது கீழ்ப்படிதலும் தாழ்மையும். அவர்களுக்குள்ளே இந்த நாமம் பலமாய் கிரியை செய்ய வல்லமை உள்ளதாக இருக்கிறது. நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் உங்கள் மூலமாய் ஒரு புதிய தலைமுறை கர்த்தருக்கென்று எழும்ப வேண்டுமானால் அவருடைய நாமத்தை பிடித்து நிற்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவருடைய நாமம் ரட்சிப்பை கொண்டு வரும். அவருடைய நாமம் நம்முடைய பாவத்தை மன்னித்து நம்மை பரிசுத்தப்படுத்தும். அவருடைய நாமம் நமக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கும். அவருடைய நாமம் நம்மை ஆரோக்கியமாக்கும். அவருடைய நாமமே தேவ சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றும். அல்லேலூயா. 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். இரண்டு எஜமான்களுக்கு, எந்த மனுஷனும் ரெண்டு எஜமானுக்கு என்ன செய்ய முடியாது? ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான். ஒருத்தனை பகைச்சு ஒருத்தனை செய்ப்பான். அதுல ஒரு ஆளு நம்முடைய ஆண்டவர் எஜமான். அப்ப இன்னொரு எஜமான் யாரு? பிசாசா? இல்ல. என்னன்னு பாருங்க. அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். சரி. தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. அப்ப தேவனுக்கு சமமான ஒரு எதிரியாக வேதம் யாரை காட்டுகிறது? உலக பொருளை காட்டு. பிசாசெல்லாம் கிடையாது. தேவனுக்கு சரியான சமமான எதிரி யாரு கிடையாது? பிசாசு கிடையாது. பிசாசு அவர் சுண்டு வரலுக்கு தாங்க மாட்டான். தேவனுக்கு இணையான சமமான ஒரு எதிரியாக இருந்து தேவனுடைய கையிலிருந்து நம்மளை பிடுங்கி கொண்டு வருவதற்கு ஒரு சக்தி இருக்குமானால் அதுக்கு பேர் என்ன? உலக பொருள். சொல்லுங்க பாபோ. அப்போ அதை வச்சே உங்களை சோதிக்காரன் என்ன அர்த்தம்? உலக பொருளை ஒன்ட்ட அளவுக்கு மீறி கொடுக்க மாட்டுக்காரன் என்ன அர்த்தம்? இந்த உலக பொருள் ஒன்றை யாரை விட்டு பிரிச்சிரும்? கர்த்தரை விட்டு பிரிச்சிரும்னு பயப்படுறார். ஆனால் எவன் ஒருவன், இந்த ஐபிஎஸ் சபையில் எவள் ஒருத்தி, ஆண்டவரே எத்தனை கோடி கொடுத்தாலும் அதை வீட்டில் ஓரமாக போட்டுட்டு நான் முழங்கால் போட்டு முக்காடை இழுத்து விட்டு நல்ல சோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவேன் ஆண்டவரேன்னு தீர்மானம் எடுக்கிறாளோ அவளை நம்பி லட்சங்களையும் கோடிகளையும் கொடுக்க இயேசு போதுமானவராக இருக்கிறார். அப்படியே பார்ப்பாரு, கொடுத்து பார்ப்பாரு. 1000 ரூபா கொடுப்பாரு, 5000 ரூபா கொடுப்பாரு, 10,000 ரூபா, 1 லட்சம் கூட கொடுப்பாரு. அந்த 1 லட்சத்துல இவ ஒழுங்கா தசமபாகம் கொடுக்காளான்னு பார்ப்பாரு. 1 லட்சத்தில் ஒழுங்கா தசமபாகம் கொடுத்து 10 லட்சத்தை கொடுப்பாரு. 10 லட்சத்தில் ஒழுங்கா தசமபாகம் கொடுக்காளான்னு பார்ப்பாரு. 10 லட்சத்தில் நம்ம 1 லட்சத்தை மொத்தமாக கொண்டா கொடுக்கணும் அப்படின்னு யோசித்தன்னா அதோட உன் ஆசீர்வாதத்தை. இப்போ ஏன் நிறைய பேரால் லட்சங்களே பார்க்க முடியல? கிடைக்கிற 1000த்திலேயே ஒழுங்கா தசமபாகம் கொடுக்கல. இதில் உன்னை நம்பி லட்சங்களை கொடுத்து கொடுக்குற 20,000 30,000த்திலேயே உண்மை இல்லை. இந்த உலக பொருள் தான் இனிய வந்து காப்பாற்றுதுன்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்கிறதுனால தான் கடைசி வரைக்கும் 5க்கும் 10க்கும் சிங்கி அடிச்சுக்கிட்டு இருக்கிற கதையாவே நம்ம கதை ஓடிக்கிட்டு இருக்கு. எவ்வளவு கொடுத்தாலும் நான் விதைக்க ரெடி ஆண்டவரே, கொடுத்து பாருமா ஆண்டவரே, நீரா நானானு பார்த்துருவான் ஆண்டவரே, எத்தனை கோடி கொடுத்தாலும் நான் அதில் உனக்கு ஒரு பங்கு தரணும் இல்லையான்னு பாருமா ஆண்டவரே. சவால் விட்டு சொன்னீங்க. நான் சொல்றேன் 2026 பிறக்கிறதுக்கு முன்னாடியே கூரையை பிச்சுக்கிட்டு உன் வீட்டுக்குள்ள லட்சங்கள் வரும். நீ அதுல உண்மையா இருந்துரு. துட்ட கண்ட உடனே உன் புத்தி மாறிச்சுன்னா மிச்சத்தை என் வாயால சொல்லல. இன்னைக்கு எல்லாரையும் கத்த நம்பி நம்பி ஏமாந்தது தான் மிச்சம்.
இன்னைக்கு கர்த்தருக்கு உன்னை ஆசீர்வதிக்கிறது மேட்ரே. யார் யாரெல்லாமோ ஆசீர்வதிக்கிறாரு. ஆந்திரால ஒருத்தர் பைத்தியம், கல்யாணம் முடிச்சு எச்சிலைய போடுற இடத்துல உட்கார்ந்து சோற அள்ளி சாப்பிட்டு இருக்காரு. நாய்கள்லாம் வந்து அதை சாப்பிட வருது, நாயை துரத்திட்டு அதை சாப்பிட்டு இருக்காரு ஒரு ஆளு. அந்த ஆளை இயேசு தேடி போய் அவரை ரட்சித்து அவரை குணமாக்கி அவரை ஊழியத்துக்கு அழைச்சி அவருடைய ஊழியத்தின் மூலமாக 30,000 பேர் 40,000 பேர் இன்னைக்கு குண்டூர்ல ஆந்திராவில் கூடி கர்த்தரை ஆராதிக்க முடியுமானால், இவ்வளவு தெளிவா அறிவா கல்யாண வீட்டுக்குள்ள இலை போட்டு உட்கார்ந்து சாப்பிடுற ஒன்ன ஆசீர்வதிப்பதற்கு அவரால் முடியாதா? முடியும். அப்ப ஏன் ஆசீர்வதிக்க மாட்டாரு? நீ இலையில கோளாறு பேசுறது, அந்த பொண்ணு மாப்பிள்ளைய கோளாறு பேசுறது, சர்ச்சுக்கு வந்தா அங்க கோளாறு பேசுறது, பாஸ்டர் கோளாறு பேசுறது, ஒரு கீழ்ப்படிதல் இல்ல, ஒரு தாழ்மை இல்ல, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறதுல உண்மையா கர்த்தருக்கு காணிக்க தசம பாகத்தை கொடுக்கறது இல்ல. இவ்வளவு ஓட்டையை வச்சுட்டு அவர் எங்க என்னைய ஆசீர்வதிக்காரு, அவர் என்னைய சரியாவே ஆசீர்வதிக்க மாட்டேங்காரு. உன்னை இவ்வளவு சோறு போட்டு உன்னை வளர்க்கறதே அதிகம். ஆமா, உன்னை கஞ்சியும் கூழையும் போட்டு உன்னை காய விட்டுருந்தாருன்னா உனக்கு அப்ப தெரியும். தோத்திரம். முடிய போற நேரத்தில் என்கிட்ட வாங்கி கேட்டாதீங்க. நம்முடைய வாழ்க்கையை குறித்த தேவ திட்டம் என்ன? உனக்கு ஒரு ஆசிரியர் வேலையை கொடுத்துருப்பாருனா அந்த ஆசிரியர் பணியில இருந்து நான் எவ்வளவு தேவ சித்தத்தை செய்ய முடியும்? நீ டாக்டரா, இன்ஜினியரா, நீ யாரா இருந்தாலும் அந்த இடத்துல இருந்து நான் எப்படி தேவ சித்தத்தை செய்ய முடியும்? கர்த்தர் என்ன இந்த இடத்துல உயர்த்தி வைத்திருப்பதின் நோக்கம் என்ன என்ற தேவ திட்டத்தை, உங்க வாழ்க்கையை குறித்த தேவ திட்டத்தை அறிந்து அதை நிறைவேற்றுவீர்களானால் அங்கெல்லாம் கர்த்தர் இறங்கி வந்து உன்னை ஆசீர்வதிப்பாரு. அந்த ஆசீர்வாதத்தை நீங்க இன்னும் என்ன செய்யல? பார்க்கல. பாஸ்டர் நான் ஒரு வேலைக்கு போல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன். நீ ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறதுல உன் பக்கத்து வீடு, முன்னு வீடு, பின்னு வீடு, முன் தெரு, பின் தெருவில் அந்த ஜனங்களுக்கு இயேசுவின் அன்பை வெளிப்படுத்துகிற தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற நபரா இருந்து பாரு. அவருடைய நாமம் உன்னை ஆசீர்வதிக்க போதுமானதாக இருக்கிறது. Casting out fear, hearts awakened by His embrace, as we see our God face to face.